நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஊருக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்து இப்படி வேலை இப்போ மும்பை போயிட்டு வந்தேன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. கொஞ்ச நாளாக சித்தோன்னு விலாக்ஸ் எதுவும் பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் திருப்பி பார்த்தேன். ஒரு 3 நாள் வீடியோ அண்ணனோட துபாய் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து சித்தோன டீமில் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்றது வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற அந்த கொஷின் வந்ததுலேருந்து எனக்கும் எங்கேயோ யூடியூப்பு, அப்புறம் இந்த ஷார்ட்ஸு ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா நம்ம அதை பற்றி ரிலேட்டடாக தான் படிச்சிருக்கோம், அதை பற்றி தான் வேலை செய்கிறோம். ஆனால் இந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான். அப்படி இருக்கும்போது நான் இந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறேன். அண்டு ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. சரி, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் அவர் மட்டும் அதை அனுபவிக்காமல் அவங்க பின்னாடி ஒரு டீம், அந்த பசங்க நிஜமாகவே ஒரு அண்ணனா தம்பியை எப்படி பார்த்துப்பாங்க தம்பிங்களை, அந்த மாதிரி பார்த்துட்டு சூப்பராக எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. எல்லாரோட வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கார். அவர் சொல்கிற விஷயங்களும் சூப்பராக இருக்குது. அது நிஜமாகவே இவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த துபாய் சீரீஸ் எபிசோட் 7 பார்த்துட்டு இருந்தேன், ஹெலிகாப்டரில் போகிறது. இது வந்து ரொம்ப ஒரு செம்மையான விஷயமா இருந்துச்சு. இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, எனக்கு எமோஷனல் ஆகிடுச்சு. இவங்க இப்போ தான் இந்த மாதிரி பசங்க வந்து பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதிர்ச்சி கூட வந்து ஒரு டிவி ஷோ பண்ணியிருக்கேன். நான் டாப் குக்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பப்போ கேலரியில் பார்ப்போம். சும்மா ஒரு ஸ்மைல் மட்டும் பார்த்துட்டு எனக்கு அப்போ போய் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி அண்ணன் ஃபேன். பட் அது என்னோடய ஒர்க் சிவிக்கு வந்து எங்கேயோ அது அலோவ் பண்ணல. ஆனால் அதே விஷயம் பார்த்திங்கன்னா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, வி ஹேப்பன் டு பி ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ். ரிக்கி, என் ஃப்ரெண்டு ரிக்கி, இவன் கூட நான் வந்து கிளாஸ் ரூமை ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து யூஜி படிக்கும்போது ஒன்றா கூட படிச்சிருக்கோம், ஒரே பேட்ச்சு, ஒரே கிளாஸு. கொஞ்ச நாள் மேஜிக்கலாக நிறையா ஃபன்னு இவன் கூட செம்ம ஜாலியாக இருக்கும். இவன் இன்னைக்கு பேசினது, இவன் ஒரு மாதிரி இவ்வளோ சீரியஸ் அப்படின்ட்டு தெரியாது. அண்ட் இவன் ஆன் கேமரா இவ்வளோ சீரியஸ். ஏன்னா அவனை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டான் பெருசாக. ரொம்ப க்ளோஸர் சர்க்கிள் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அவன் வந்து இன்னைக்கு சித்தோனால எமோஷ்னலாக எனக்கு வந்து அது ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ரிக்கி, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஹாப்பியாக இருங்க. எனக்கு செம சந்தோஷமாக இருக்குது. சித்தோன்னா நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன மாதிரி பல மக்கள் எங்களுடைய பிளெஸிங்ஸ் கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.